அரசாங்கத்திற்கு சொந்தமான விவசாயம் செய்யப்படாத அனைத்து காணிகளையும் எதிர்காலத்தில் உணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப் போவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இரணிமடுவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தி தேசிய திட்டத்தின் தேசிய நிகழ்வு இன்று இரணிமடுவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதியை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வரவேற்றார். எமது நாட்டின் அபிவிருத்திக்காக அனைத்து நாடுகளும் உதவிகளை வழங்கும், அனைத்து சர்வதேச அமைப்புகளும் உதவிகளை வழங்கும். எமக்கு எதிரிகள் கிடையாது, எமக்கு எதிராக செயற்படும் அரசு தலைவர் ஒருவர் கிடையாது. அதனால் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இதுவே சிறந்த காலப்பகுதி என நான் நினைக்கின்றேன். உணவு உற்பத்திக்காக அனைத்து பகுதிகளையும் நாம் பயன்படுத்த உள்ளோம். அதேபோன்று உடனடியாக அந்த காணிகளை உணவு உற்பத்திக்காக பயன்படுத்துமாறு எவ்வித பயன்பாட்டிற்கும் இல்லாத தனியார் காணி உரிமையாளர்களுக்கு கூற வேண்டும். அப்படி இல்லை என்றால் உணவு உற்பத்திக்காக வேறு யாருக்காவது தற்காலிக குத்தகைக்கு வழங்குமாறு கோருகின்றேன். அரசு மற்றும் தனியார் காணிகளில் செய்கை செய்யப்படாது. அதனை வெறுமனே வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்க முடியாது. அரச காணிகள் வெறுமனே காணப்படுமாயின் அதற்கான காரணத்தை உரிய அரசு அதிகாரியிடம் நான் கோருவேன். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் ராணுவம் பயன்படுத்திய 613 ஏக்கர் காணியை உரிமையாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. பின்னர் ஜனாதிபதி இந்த தேசிய நிகழ்வை ஆரம்பித்தார். இதேவேளை விவசாயிகளுக்கு பசுக்கள் மற்றும் விதைகளும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. இரணிமடு பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மீன் வளர்ப்பு மத்திய நிலையத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். அத்துடன் ஜெர்மன் நிதியுதவியுடன் இரணிமடு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார்.